أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஃபுத்பாவிலே பிறர் மீது நல்லெண்ணம் வைப்போம் என்கின்ற ஒரு தலைப்பிலே கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்சத்தை அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸுகளின் அடிப்படையிலே ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாம் பல இடங்களில் தோற்று போவதையும், எதில் நிம்மதியை தேட வேண்டுமோ அதை சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு நிலைமையை சரியாக காண முடியாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் மறுமை நாள் வருகின்ற மனிதன் வரைக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை சோதனையாக ஆக்கியிருக்கிறார். பிரச்சனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. பிரச்சனை இல்லாம நம்ம வாழணுமாக இருந்தால், பிரச்சனை இல்லாம நம்ம இருக்கணுமா இருந்தால் மரணிப்பதுதான் அவருக்குரிய ஒரே ஒரு சொல்யூஷன். அப்ப அந்த பிரச்சனையில இருக்கிற நாம் நிம்மதியை எப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் நாம் எடுக்கிற முடிவுகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் வித்தியாசப்படுகிறோம். எல்லாருக்கும் பிரச்சனை வரும். சில பொழுதுகளில் ஒரே பிரச்சனையை தான் எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வித்தியாசமான பிரச்சனைகளை சந்திக்கல. வாலிப வயசுல ஒரே பிரச்சனையை தான் எல்லாரும் சந்திக்கிறோம். திருமண வயசுல ஒரே பிரச்சனையை தான் எல்லாரும் சந்திக்கிறோம். திருமணத்துக்கு பின்னாலும் ஒரே பிரச்சனையை தான் எல்லாரும் சந்திக்கிறோம். அப்ப எல்லோரும் ஒரே பிரச்சனையை சந்தித்தாலும் யார் அந்த பிரச்சனைகளின் பொழுது சரியான முடிவெடுக்கிறாரோ அவர் தப்பித்துக் கொள்வார். யாரு சரியான முடிவெடுக்கலையோ அவர் அந்த பிரச்சனையில் சிக்கிக் கொள்வார். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். இது பெரிய நம்ம யோசிக்க வேண்டிய பெரிய ஒரு கஷ்டமான ஒரு பகுதி அல்ல. நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் எங்கட உள்ளம் சொல்லித்தான் நம்ம முடிவெடுக்கணும். அப்ப அவரவருடைய உள்ளம் எந்த குவாலிட்டியில இருக்குதோ அதுக்கேற்பதான் முடிவு வரும். எங்கட உள்ளம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாங்க யாருக்கிட்டையும் எங்கட பிரச்சனையை சொல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டையும் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கைக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கட உள்ளமே அதுக்கு முடிவு சொல்லும். இந்த இடத்துல இது இப்படித்தான் நான் ஃபேஸ் பண்ணணும், இந்த இடத்துல இது இப்படித்தான் நான் அணுகணும் என்று எங்களுடைய உள்ளமே
சிறந்ததாக இருந்தால் அதுக்கு முடிவு சொல்லும். உள்ளம் பாதிப்படைஞ்சா அதுக்கு முடிவு சொல்லாது. அதுக்கு என்ன முடிவுன்னு தெரியாது. எங்கட உள்ளம், எங்கட கல்பு சுத்தமாக இல்லைண்டா, ஆரோக்கியமாக இல்லைண்டா அவருடைய உள்ளத்துக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியாது. அதனால நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நல்லா ஒருத்தன் உள்ளத்தை வச்சுட்டு இருப்பான், அவனை நாடி போவோம். நல்ல உள்ளத்தை வச்சு அவரை நாடி போய் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம கேட்கிறத பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இதை அல்லாஹ் தஆலா இந்த அம்சத்தை ஆணித்தரமாக எங்களுக்கு கவனம் எடுங்க நல்லா சொல்லுகிறான். சூரத்து ஷம்ஸ் வேற எந்த இடத்திலையும் அல்லாஹ் இப்படி சத்தியம் பண்ணினது கிடையாது. அல்லாஹ் தஆலா சில சப்ஜெக்ட சொல்றதா இருந்தா முக்கியமான விஷயத்துல அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான். இந்த உலகத்தில் எது பொறுமதியோ அதுல சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்லுவான். ஆனா சூரத்து ஷம்ஸ நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்றால் கிட்டத்தட்ட 12 இடத்துல அல்லாஹ் சத்தியம் பண்றான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா. எதெல்லாம் அல்லாஹ் தஆலா மிக முக்கியமாக படைச்சுகிறானோ, சூரியன், சந்திரன், இரவு, பகல், எல்லாவற்றின் மீதும் சத்தியம் பண்ணி, எல்லா சத்தியமே அல்லாஹ் என்னத்துக்கு சொல்றான் தெரியுமா? சொல்லிக்கொண்டு வந்து அல்லாஹ் சொல்றான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, உள்ளத்தையும் அதை சீர்படுத்தியவன் மீது சத்தியமாக. இந்த கல்புலயும் அல்லாஹ் சத்தியம் பண்றான். எதுக்கு இந்த சத்தியத்தை அல்லாஹ் பண்றான் தெரியுமா? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. இந்த சத்தியமாக நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் தெரியுமா? உள்ளத்துக்கு, எங்க எல்லோருடைய உள்ளத்துக்கும் அல்லாஹ் இல்ஹாமான ஒரு நாலேஜை தந்திக்கிறான். இல்ஹாம்னா என்ன தெரியுமா? நம்ம தேடி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்கட உள்ளத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் எப்படி படைச்சானுண்டா, பிரச்சனையை காணக்கொள்ளையே இதை செய்யக்கூடாது, இது சரியில்லைன்னு எங்க உள்ளம் சொல்லும். அப்படித்தான் எல்லாருக்கும் அல்லாஹ் படைச்சிக்கிறான். அல்லாஹ் தஆலா இதை சொல்றான், ஃபஅல்ஹமஹா, எல்லாத்துக்கும் எது நல்லது எது கெட்டது என்ற இல்ஹாமான ஒரு அறிவுலதான் அல்லாஹ் உள்ளத்தை படைத்திருக்கிறான். இது எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு மெசேஜ் சொல்றான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகது காப மன் தஸ்ஸாஹா. யாரு அந்த உள்ளத்தை சரியாக மேனேஜ் பண்றாரோ அவர் வெற்றி பெற்றுவார். அல்லாஹ் எவ்வளவு அழகா விளங்கப்படுத்துறான்னு பாருங்க. சத்தியமாக இதான் தீர்வு. உலகத்துல நீ நிம்மதியா வாழணுமா, உள்ளத்தை நல்லா வச்சு கொண்டாயினா உன்ட எந்த பிரச்சனை வந்தாலும் நீ ஈஸியா சால்வ் பண்ணிடுவாய். வகது காப மன் தஸ்ஸாஹா, யார் அதை பால்படுத்தி கொண்டாரோ, அப்படின்னா அல்லாஹ் தஆலா எங்க உள்ளத்தை பால்படுத்தல, நாங்களே தான் அதை நாசமாக்குறோம். எங்கட உள்ளத்தை நாசமாக்குற வேலைய நாங்களே செஞ்சு கொள்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உள்ளத்தை நாசமாக்கினால் உன்ட வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். இந்த முன்னுரையை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? எங்கட உள்ளம் பழுதாகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதெல்லாம் நான் இங்க உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதை பேசல. எங்கட உள்ளத்தை நாங்களே அழித்துக் கொள்ளுகிற பிரதானமான ஒன்று என்ன தெரியுமா? மற்றவங்களை பத்தின கெட்ட எண்ணத்தை நாங்க வளர்த்துக்கொள்றோம். இது நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மத்தவனை பத்தி கெட்ட எண்ணம் வளர்க்கிறதால அவனுக்கு தானே அநியாயம், அவன் தானே அதுல நஷ்டம் அடைவான், அவனுக்கு பொறாமப்படுறதால நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் ஒரு வேலையை செஞ்சுட்டு அவனை பாட்டுல பேசிட்டே இருப்பான். மத்தவனை பத்தி நீ தப்பா நினைக்கிறதால நடக்கிற விளைவு என்ன தெரியுமா? எங்கட உள்ளமே நாசமா போகும். அதனால என்ன நடக்கும்டா, எங்கட குடும்பத்துக்குள்ளேயே எனக்கு பிரச்சனை வரும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். மற்றவர்களை பற்றிய தப்பான எண்ணம் இருக்கிறது, இது மற்றவனுக்கு எந்த அழிவும் கொண்டு வராது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் கொண்டு வராது. எங்களை நாங்களே சாகடிச்சு கொள்றது சமன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை முன்னுரையாக பதிவு செய்து கொள்ளுங்கள். எனவே அங்குள்ள சகோதரர்களே, இது வர 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 இதை உளவியல்ல சிம்பிளா சொல்லுவாங்க. நீங்க இந்த மத்தவனை பத்தின தப்பெண்ணத்தை நாங்க வளர்த்து கொள்றது என்னத்துக்கு அடையாளம் தெரியுமா? ஒரு கடல்ல ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுறதுக்கு சமன். கடல் தண்ணி அதாவது சாதுவா இருக்கும். நீங்க ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா அந்த அந்த அதனால் வருகின்ற அந்த அலை இருக்கிறது, அது கடல் முழுக்க பரவ ஆரம்பிக்கும். உங்களோட உள்ளம் நல்ல ஆரோக்கியமான உள்ளமாயிருக்கும். கன்ஃபார்மே இல்லாம சும்மா பார்த்து இத ஈஸியாக விளங்கப்படுத்துறேன்னா கெஸ் பண்றேன்னு சொல்லுவோமே, அதான் இந்த தலைப்பு. நம்ம பார்த்தோன்னே கெஸ், சில பேர் அதை பெருமையா பேசுவான், எனக்குன்னா அந்த அவரை கண்ணை பார்த்தே நான் கெஸ் பண்ணிடுவேன். இதெல்லாம் ஒரு பெருமை இல்ல, ஒன்ன நீயே அழிச்சு கொள்ற சமாச்சாரம். இந்த கெஸ் பண்றது இருக்கிறது, அவரை பார்த்த உடனேயே வீணான சந்தேகத்தை நம்ம வளர்த்து கொண்டா எங்கட உள்ளம் சாக ஆரம்பிக்கும். இது என்ன நிலைமையில கொண்டு தூடும் தெரியுமா? எங்கட உள்ளம் பழுதாகி பழுதாகி கண் வந்து எப்ப பார்த்தாலும்
டவுட்டோடயே தான் பார்க்கும். வீட்டுக்குள்ள மனைவியோட இதான் பிரச்சனை. அவன் எந்த குத்தமும் செய்யல, நல்லா தான் இருக்கிறா. இவர் இந்த சந்தேகத்தை உள்வாங்கி உள்வாங்கி இவருடைய உள்ளம் பழக்கப்பட்டு விடும். மனைவியை பத்தி அவ எந்த தவறுமே செஞ்சிக்க மாட்டா. இந்த கெஸ்ஸிங்லயே லைஃப கொண்டு போவான். அதனால நிம்மதியை கடைசி வரைக்கும் அவரை கண்டுகொள்ள இயலாது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பற்றி தப்பாக எண்ணுவதால் எங்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்றத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கலாம், இந்த இதை வராம எப்படி தடுக்கிறது? இது வராம ஒருத்தர் இருக்கணும் என்று நினைச்சா உலகத்துல சைத்தான் இல்லாம ஆக்கிறோம். உள்ளத்துல மத்தவங்களை பத்தி தப்பெண்ணம் வராதுன்னு பார்த்தா அப்படி இருக்கலாது. நிச்சயமாக ஒருத்தரை பார்க்க கொள்ளையே முதலாவது தப்பா தான் வரும். இதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்று அல்லாஹ் சொல்ற பாருங்க, ஒரு அழகான ஒரு செய்தி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சார குற்றச்சாட்டுல தீர்ப்பு, ஒரு குற்றச்சாட்டு வருது. நீண்ட வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. அமைச்சருடைய மனைவியோட ஒரு பிரச்சனை வந்து விபச்சாரம் இவர் செஞ்சாரா அவர் செஞ்சாரா தீர்ப்பு வருது. செக் பண்ணி பாக்குறாங்க, ஆடை பின்னால கிழிஞ்சிருக்கிறது, அமைச்சருடைய மனைவிதான் குத்தவாளி என்று நிரூபணம் ஆகும். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சா நாங்க வழக்குல பேசி யூசுப் இந்த அமைச்சருடைய மனைவி தான் பிரச்சனைடா, பாத்தீங்களா நான் அப்பயே சொன்னா இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்க வந்து இதுக்கெல்லாம் போறோம், இந்த மாதிரிதான் நம்மள பேசுவோம். ஆனால் கண்ணியமான மனிதர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் எடுக்கின்ற அந்த பணிவான முடிவுகள் இருக்கிறது, அது ஆச்சரியம் சகோதரர்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, ஆஹா இந்த பொம்புளோட வாழ்க்கையில் என்ன ஆகும்? ஒரு பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்பது அழிவுதான். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மெசேஜ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்ல ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வமா உபர்ரிஉ நஃப்ஸி. எல்லாரும் அவன் குத்தவாளியா பார்த்துட்டு அவன் மேல தப்பெண்ணம் வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நல்லவன்னு நினைக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என்னையும் நான் சுத்தமாக சொல்லவில்லை. ஏழுமா நம்மளால, நான் வந்து என்ன சுத்தமாக சொல்லவில்லை. இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. எப்பொழுதும் உள்ளம் கெட்டதைத்தான் தூண்டுகிறது, ஒரு நாளும் நல்லதை தூண்டாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல தன்னையும் ஒரு தரம் தாழ்த்தி கொள்ளுகிறார். அவரே தாழ்த்தி கொள்றார். என்னன்னா அந்த பெண்மணியை பாதுகாப்பதற்காக. அந்த வரலாறு நம்மளுக்கு முக்கியம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வாசகம் இருக்கிறது, உள்ளம் என்றாலே தப்பா தான் நினைக்கும். நான் எங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன எண்ணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். சாதாரணமா ஒருத்தர் இப்படி போனை வச்சு பார்த்துட்டு இருக்கிறார், நம்மளுக்கு நல்ல எண்ணமா வரும்? கன்ஃபார்மா வராது. இப்படி பார்த்துட்டே இருந்தாருண்டா முதலாவே உள்ளத்துல சைத்தான் என்ன போடுவான் தெரியுமா? ஆறு நல்லவன் நினைச்சிட்டு இருந்தாய், அப்படித்தான் போடுவான். இதே நேரத்துக்கு அவரு கிட்ட போகல கட் பண்ணி வச்சுட்டாருன்னு வைங்க, சப்ஜெக்ட் முடிச்சு. அண்டையோட அவரை நினைச்சேதான், இவன் எல்லாம் ஊர்ல நல்லவன் நினைச்சிட்டு இருந்தோம், ஏன் கட் பண்ணணும்? நம்மளே ஒரு வியாக்கியா, எதுக்கு கட் பண்ணணும்? நல்லதுண்டா பார்க்க வேண்டியதானே என்று நாங்க 1000 வியாக்கியானத்தை சொல்லி அதை தப்பா போட்டுரும். இது இயல்பு, இது வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. சாதாரணமா நீங்க ஊர்ல நடமாடுறீங்க, ஒரு மௌலவி பேங்க்ல இருந்து வெளியே வரார், நம்மளுக்கு நல்ல எண்ணமா வரும்? ஒரு நாளும் நல்ல எண்ணம் வரவே வராது. இவருதானே ஊர் முழுக்க மிம்பர்ல பயம் பண்றவரு, இப்படித்தான் எல்லாரும் சென்னத்துக்கு வாய்ப்பேச்சு தான் எல்லாரும் என்று நம்ம மனசுக்குள்ள அப்படியே அந்த கெட்ட எண்ணத்தை போட்டே வைத்துரும். வசதியே இல்லைன்னு வைங்க, ஒருத்தர் பெரிய வசதி எல்லாம் இல்ல, திடீர்னு ஒரு காரம் இறக்கிட்டாரு ஊருக்குள்ள. முதலா நம்மளோட உள்ளம் என்ன சொல்லும்? எல்லாருக்கும் உள்ளத்துல என்ன வரும் தெரியுமா? அப்படியும் பினான்ஸ்ல இல்லாம இப்படி பெரிய வண்டி ஒன்று எடுக்கலுமா? என்னதான் பிசினஸ் செஞ்சாலும் ஒரே அடியா 10 கோடிக்கு பினான்ஸ்ல போட்டுதான் எடுக்கணும் என்றுதான் எங்களுடைய உள்ளம் சொல்லும். இத உலகத்துல யாராலையும் மாத்தல. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிற உபதேசம் என்ன தெரியுமா? இப்படி உண்ட உள்ளத்துல வந்தா நீ அதை உள்ளத்தோடைய பேசி அதை எடுத்துரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி பாருங்க. ஏன் அதை எடுக்கணும்ன்றதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் அதை நீங்க உள்ளத்துல எடுத்துறணும் தெரியுமா? அதனால ஒரு நலவும் நடக்க போறல. உண்மையிலேயே அவன் பினான்ஸ்ல தான் எடுத்துக்கொண்டு வந்தான்னு வைங்களேன், அல்லது பினான்ஸ்ல எடுக்கல,
இப்ப நம்மட உள்ளத்துல வார தப்பெண்ணத்தால முடிவு என்ன ஆகும் தெரியுமா? சம்பந்தமே இல்லாம நீ அவனை பகைச்சு கொள்வாய். இதான் முடிவு. வேற ஒண்ணு அங்க நடக்க போறல. இந்த உலகத்துல அவரை தண்டிக்கலுமா? நம்ம ஒருத்தரை பாக்குறோம், ஒருத்தரை பத்தி தப்பான என்ன நினைச்சு கடைசியா என்ன முடிவு வரப்போகுது தெரியுமா? அவனோட மனஸ்தாபப்பட போறமே தவிர இந்த உலகத்தில் வேற ஒன்று நடக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அற்புதமான மார்க்கம் சகோதரர்களே. நீங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நின்று நான் தப்பா நினைச்சு எத்தனை பேரோட பேசாம இருக்கிறாண்டாலே சில பொழுதுகள் ஒரு 100 பேர் லிஸ்ட்ல இருப்பான். அவனை பத்தின செய்தியும் வரல, அவனை பத்தி அப்படி செஞ்சதா இதுவரைக்கும் கேள்விப்படவும் இல்ல. நம்மளா கெஸ் பண்ணி இன்னும் பேசாம இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வதன்ன, கெட்ட எண்ணங்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். நினைச்சிடாதீங்க, ஒரு நாளும் தப்பா நினைக்காதீங்க, வரும். அதை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஃபஇன்ன வன்ன அக்தபுல் ஹதீஸ். நீங்க நினைக்கிறது இருக்கிற அந்த கெட்ட எண்ணம், அதுதான் நீங்க பேசுற பொய்கள்லயே மிகவும் பயங்கரமானது. மத்தவன்ட்ட பொய் சொல்றதுல கவனமாயிக்கிறோம், ஆனா உள்ளத்துக்குள்ள நம்ம ஒரு பொய் பேசுறோம் பாருங்க, அது வந்த உடனே அதுக்கு பின்னால நாங்க எங்களோட உள்ளத்தோட பேசுவோம். அவன் நல்லா எடுத்து அழகாதான் வந்திருப்பான், இவெல்லாம் இப்படித்தான், இப்படி நல்ல வேண்டி நம்பிட்டு இருந்தோம் என்று பேசுகிற பொய் இருக்கிறதே, இதுதான் மிக மோசமான பொய். நீங்க அப்படி உங்களோட உள்ளத்தோட பொய் பேசாதீங்க. நீங்க என்ன செய்ய தெரியுமா? நல்லதையே பேச ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு கொண்டு வரும் சகோதரர்களே. வந்த உடனே எங்களோட உள்ளத்துல என்ன நினைக்கணும் தெரியுமா? இல்ல, அவன் நல்லதைத்தான் செஞ்சிருப்பான், அவன் நல்ல நோக்கத்துக்கு தான் அவன் இப்படி நடந்திருப்பான், அவன் வட்டியில் எடுத்திருக்க மாட்டான், அவன் எப்படியாவது நல்ல முறையில தான் எடுத்திருப்பான். நாங்க அவன் வட்டியில தான் எடுத்திருந்தாலும் எங்களுக்கு நல்லதை நினைக்க இஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கும். அவன் அப்படி, அது உனக்கு தேவையில்லை, தண்டிக்கிறதுக்கும் தண்டனை கொடுக்கிறதுக்கும் நான் இருக்கிறேன். நீங்க மற்றவர்களை பற்றி நல்லதே நினையுங்கள். ஏன் தெரியுமா? வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அதான் ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க பாரு, எவ்வளவு அழகான ஒரு செய்தி. மற்றவனை பத்தி தப்பா நினைக்காதீங்க, நீங்க சகோதரர்களாக ஈக்கணும்னா எவனை பத்தியும் தப்பா நினைக்காதீங்க, நீ நல்லதா நினை, அவனுக்கும் அவன் செய்யறதுக்கும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று நம்ம எங்களுடைய உள்ளத்தை பழக்கி கொண்டோம் என்றால் 2 நன்மை சகோதரர்களே, எங்களுக்கும் எங்களோட லைஃப்ல நல்ல முடிவுகள் வரும். யாரோடையும் இந்த உலகத்துல பகைமை வராது, யாரோட எங்களுக்கு பிரச்சனை வராது. ஒருத்தர் போனை பார்த்துட்டு இருக்கிறாரா, சில பேர் எந்த அளவுக்கு மோசமாக நடக்கிறாங்கன்னா பாஞ்சு போய் தட்டி பாக்குறது. உனக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ கண்டுபிடிச்சிட, சரி உண்மையிலே அவன் மோசமா தான் பாக்குறான், நீ போய் எட்டி பார்த்து கண்டுபிடிச்சிட்ட, இதனால உனக்கு என்ன நலம்? வாழ்க்கை என்ன நலம்? அவனை கண்டுபிடிச்சிட, சரி நீ தவறத்தான் செய்யறன்னு கண்டுபிடிச்சிடும், என்ன நலம்? ஒரு நலவும் இல்ல. அவன் அடுத்த செகண்ட் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவன் சொர்க்கத்தில் போயிடுவான். பிரச்சனை நீ அவனை தப்பா பார்த்து உண்ட வாழ்க்கையில் அவனோட நீ பேசாமே இருக்க போற, இதான் பிரச்சனை. அதனாலதான் இஸ்லாம் அழகாக நம்ம இது தப்பெண்ணம் வந்தா அடுத்தடுத்த ஓண்டு செய்வோம். அல்லாஹ் தஆலா எப்படி எச்சரிக்கிறான் தெரியுமா? பாருங்க, ஒருத்தரை பத்தி தப்பான எண்ணம் வந்தா 2வது ஸ்டெப் என்ன செய்வோம்? கன்ஃபார்ம் பண்றதுக்கு தடமாறும். தப்பான எண்ணம் வந்துட்டுன்னு வைங்க, ஒருத்தர் பினான்ஸ்ல எடுத்தாருன்னு எங்க உள்ளத்துக்கு வந்துட்டு, இத உள்ளத்திலேயே கலட்டி எறிஞ்சு தேவையில்ல, அவன் எடுத்திருந்தா எடுக்கட்டும், அதுவும் அல்லாஹ் பார்த்து கொட்டுமுண்டா எங்கட உள்ளம் மிகச்சிறந்ததாய் உள்ளத்துக்குள்ள போட்டோம்டா அடுத்தது என்னத்துக்கு தடமாறுவோம் தெரியுமா? அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தடமாறும். அவரோட சம்பந்தப்பட்டாக்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு சப்ஜெக்ட மேலால போடுறது. ஆலமா அவர் பினான்ஸுக்கு எடுத்தாரான்னு கேட்கறல, வண்டியும் இறக்கிக்கிறார் இல்லையா, மாஷா அல்லா நல்லா தான் எடுத்திருப்பாரு அவர்கிட்ட இவர் பேசுற, அவர் அல்லாஹ் பாதுகாக்க அவர் நல்லா தான் எடுத்திருப்பாருன்னு அவன் நல்லா தெரிஞ்சவன், எனக்கும் கொஞ்சம் என்னத்தன்னு தெரியா அப்படின்னு 2 பேரும் செட் ஆயிடுவான. அதோட இன்னொரு ஃப்ரெண்ட் இப்படி சந்திச்சு எவ்வளவு ஒரு சைட்டா வச்சிருப்பான். அவன் நீங்க எல்லாம் அவர் அங்க வாங்கின நம்பிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தானே தெரியும் அவர் பினான்ஸ்ல எடுத்தோட மொத்தமா ஃப்ரெண்ட்ஷிப்பே காலி. இதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம் சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய உம்மத்தை எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் அழகாக வழிநடத்துகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த அட்வைஸ் வேற ஆக்களுக்கு இல்ல, காபிர்கள் முஷ்ரிக்குகள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நடந்து கொள்ளட்டும். ஈமான் கொண்டவர்களே, வஜித்தனிபு கஸீரம் மினத்தன், அழகான வசனம். இந்த வசனத்தில் ஒரு அதாவது மந்தம் மாறி இருக்கும், ஆனா அல்லாஹ் அழகா சொல்றார்,
அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நினைக்காது மிச்சம் நீங்க நினைக்காதீங்க. சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? நீங்க ஒரு 100 கெஸ் பண்ணினா அதுல ஒரு 10 பிழையானதுன்றான். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கும். நாங்க கெஸ் பண்ணுவோமே, கெஸ் பண்ணினா நீங்க ஒரு 100 கெஸ் பண்ணினால் சிலது பாவமானது அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? நீ கெஸ் பண்றதுல 90% சரி, உன்னை கெஸ்ஸிங் சரியா தான் இருக்கும். நீ கெஸ் பண்ற, அதனாலதான் நிறைய பேர் இதை விட்டுறல. நான் கெஸ் பண்ணினா எப்படி மிஸ் ஆகுறேன்னு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வே சொல்றான், உன்ட கெஸ்ஸிங்ல 90% சரி. அப்படி சரியாக இருந்தாலும் நீ என்ன செய்ய வேண்டாம் தெரியுமா? வலா தஜஸ்ஸசு. சரின்னு நீ நம்பி அடுத்த ஸ்டெப் நீ எங்க போவாய்னா அவரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீ தடமாறுவாய். துருவி 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 ஆராய பாப்பாய். அல்லாஹ் சொல்லுகிற எண்ணம் வந்த உடனேயே துருவி துருவி ஆராய வேண்டாம், போகாது. அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போகாது. நீ கெஸ் பண்ண சரிதான், அவன் வட்டியில தான் எடுத்திருப்பான், ஆனா நீ ஆராயாது. சரி, கெஸ்ஸும் பண்ணி துருவி துருவி ஆராய்ங்க நீ போனாய்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நீ செய்வாய் தெரியுமா? புறம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாய். கெஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் விசாரிச்சு அங்கலிங்கள மொல்ல கஷ்டப்பட்டு தேடி ஆளை கண்டுபிடிச்சாச்சு, கன்ஃபார்மா வட்டிக்கு தான் எடுத்துக்கிறான். இப்படி அடுத்தது என்ன செய்வாய்? 4 பேரோட இத பேச ஆரம்பிப்பாய். அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லுகிறார், வலா யக்தப் பஅதுகும் பஅதா. நீங்கள் ஒருவருக்கொருவர் புறம் பேசிக் கொள்ள வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு எச்சரிக்கைன்னு பாருங்க. முதலாவது நினைக்காதே, நினைச்சு நீ உள்ளுக்கு போனேன்டா துருவி துருவி தேட வேண்டி வரும். அதையும் செய்யாத. துருவி துருவி தேடி கன்ஃபார்ம் ஆக்கினா 4 பேரோட பேச ஆரம்பிப்பாய். ஒன்றையும் செய்யாத, எண்ணத்திலேயே நீ தூக்கி வீசிரு. இல்ல, எனக்கு அது தேவையில்லை, அவர் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் நல்லா தான் செஞ்சிருப்பார், நீ நல்ல நம்பை, அதுதான் உனக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வழிமுறையை நாம் கையாளுவோமாக இருந்தால் எங்களுடைய உள்ளமும் தூய்மையா ஆரம்பிக்கும். எங்கட வாழ்க்கையில வரக்கூடிய முடிவுகளும் நல்லதாக வர ஆரம்பிக்கும். நினைச்சு பாருங்க சகோதரர்களே, எல்லாரையும் தப்ப நாங்க நினைச்சு கெஸ் பண்றதா இருந்தா எங்களால கூட வாழ முடியுமா? இந்த உலகத்துல யாரும் அப்படி வாழ இயலாது. அல்லாஹ் தஆலா அதனால நீங்க சகோதரர்களாக இருக்கணுமா, யாரையும் பத்தி தப்பாக நினைச்சிடாதீங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதில் மிக கவனமாக இருக்கணும். இத முளையிலேயே கிள்ளி எரியலன்னா ஷைத்தான் வளர விட்டுரும். வளர்ந்து 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 எங்களோட உள்ளங்கள் செத்து போய்விடும் சகோதரர்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்க ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்தை எப்படி வழி நடத்தினாங்கன்னு பாருங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபுடைய நேரம் தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோட பள்ளியில நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு உள்ள இருக்கிறாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிக்கு வெளியே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் பள்ளி விட்டு வெளியே போகலானால பேசிட்டு இருக்கிறாங்க. 2 நபித்தோழர்கள் வந்தவங்க அப்படியே ஸ்லோ ஆகினாங்க. ரசூலுல்லாஹ் உடனே நிப்பாட்டி, அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்க. பாருங்க, இந்த அந்த இடத்துல அப்படி நடக்கவே இல்லை. இந்த சமுதாயத்துக்காக ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை செஞ்சு காட்டுறாங்க. அதான் மிக முக்கியம். அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ், அலா ரிஸ்லிக்குமா இன்னமா ஹிய சஃபியா பின்த் ஹுயை, கொஞ்சம் நில்லுங்க, இது என் மனைவி சஃபியா பின்த் ஹுயை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம ரசூலுல்லாஹ் அப்படி நினைக்கவே இல்லையே, நாங்க சந்தேகப்பட்ட முடிவர் நினைக்கிறாரே அப்படின்னு சொல்லி, சுபஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், உங்களை போய் நாங்க அப்படி நினைப்போமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, இன்ன ஷைத்தான யப்லுகு மினல் இன்சானி மப்லகத்தம். நீங்க தங்கமான பால்கள் தான், நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க. இந்த ஷைத்தானுன்னு ஒருத்தன் நீக்கிறானே, அவன் உங்களோட ரத்தம் ஓடுகின்ற இடங்களில் எல்லாம் ஓடுவான். அதனாலதான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன்டாங்க ரசூல். நம்மள்ட்ட இந்த பிரச்சனைக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியரையோ அல்லது சமூகத்துல நல்ல ஒருத்தரை ஒரு பொம்பளையோட நம்ம கண்டுரும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் வருமா? வராது. இவரு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, அப்படித்தான் முதலாவது வரும். நம்ம உள்ளத்துல என்ன பேசணும்? இல்ல, அது அவரோட தங்கச்சியாய்க்கும்,
அல்லது யாராவது தெரிஞ்சவங்களையும் அல்லது ஏதாவது பாடசாலை விஷயமா பேசுவாரு. இப்படின்னு நம்ம எங்க உள்ளத்தை வளர்த்துக்கொள்ளணும். இல்லண்டா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். உள்ளத்துல ஒரு பதிவு இருக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உள்ளத்துல என்ன இருக்கும்டா, சரி என்ன பொம்பளையோட பேசிக்கொண்டு இருந்தாரு, நைட்டுக்கு போயிட்டு அப்படியே செய்தான் வாக்க பார்த்தா தங்கச்சி மாதிரி யாரும் அப்ப இப்படி இல்லன்னு உருட்டி 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 ஒரு புள்ளியே வச்சிருவோம். அது அப்படியே உள்ளத்துல இருக்கும். இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு பிறகு திரும்ப இவர் காணுவார் வேறொரு லேடி ஒன்றோட. அதையும் கண்டுட்டு போன மாசமும் பார்த்தோம், இன்னும் இவர் திருந்தின பாடில்லாண்டு 2வது அதையும் போட்டு அப்படியே சேவ் பண்ணிடுவோம். இப்படி சேவ் பண்ணி 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 அவனுக்கு சைத்தானுக்கு நாளைக்கு நாளண்டு எல்லாம் டாக்கெட் இல்ல, ஒரு 6 வருஷமா வெயிட் பண்ணிட்டே வருவார். இவர் 2 காலம் அவனை புடி படட்டும் அன்றைக்கு இவரை வச்சு செய்யறேன் இவர் வெயிட் பண்ணிப்பார். சும்மா வளர்த்து 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 வெயிட் பண்ணுவார். என்றாவது ஒரு நாள் ஏதோ ஒருத்தனை சைத்தான் உருவாக்கி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும், ஒரு தப்பான ஒரு செய்திய சமூகத்துல பரவிடும். இப்படி சேர் பிள்ளைகளோட தப்பா நடக்கிறாராம். சேர்ந்து யூஸ் பண்றதுனால யாரும் கோச்சுக்கொள்ளலாம், மௌலவின்னு வைங்களேன். ஒரு மௌலவி இப்படி நடந்து கொண்டா இப்படி மௌலவி பேசுறாரா அப்படின்னு பரவின உடனேயே இந்த 6 மாசத்துக்கு முன்னால இருந்த பாட்டிக்கு சரிதான், இவன் அண்டைக்கும் ஒரு பொம்பளையோட கண்டேன், மறுவா 3 மாசத்திலே இவரோட கண்டேன், சுவரா இவன் பேய்த்திருப்பான். அண்டையோட முடிவெடுத்து அவரை குழி தோண்டி புதைக்கிறத பார்க்க. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக மோசமான பண்பு சகோதரர்களே. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்க நினைக்காதீங்க, தப்பாக நினைக்க வேண்டாம், ஒருவரை நல்ல முறையில் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூமின்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லுகிறார், தப்பெண்ணம் வைத்து நாம் ஒருவரை அணுகுவோமாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நான் இன்ஷா அல்லாஹ் 2வது குத்துபாவிலே பேசுவேன். இது சாதாரண ஒரு பாவம் அல்ல. தப்பெண்ணம் வைத்து அவரை தவறாக அணுகுகின்ற மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை இருக்கிறதே, அது மிகவும் கேவலமான சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். நினைச்சு பாருங்க, ஒரு யுத்த களத்துக்கு போய் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல தங்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தேவைக்காக வெளியே போறாங்க. தூர ஒரு இடத்துக்கு போறாங்க. போய் வருவதற்கு முன்னால் வெளியாயிட்டாங்க. ஏன்னா எப்படி வெளியாகினாங்கடா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துல தன் மனைவி மாறுகாடு ஒரு சாய்மானம் ஒன்று இருக்கு, ஒரு பாக்ஸ் மாதிரி மறைச்சிக்கும். சில மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க அதை பாப்பீங்க, அவங்க தன்னை மனைவியை கூட்டிட்டு போற நேரம் யாருக்கும் விளங்காமிக்கிறதுக்காக ஒரு ஆசனத்தை செஞ்சு மறைச்சு ஒரு ஆசனம் ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துல எப்பயுமே இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு வாராங்க, சஹாபாக்கள் அந்த சாய்மானத்தை தூக்கி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆயிஷா நாய் இருந்தாங்களா இல்லையான்னு விளங்கல. ஏன்னா அவ்வளவு பாரமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கல. ஒரு சின்ன பிள்ளையாக இருந்ததுனால அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள இருக்கிறேன்னு நினைச்சு அந்த சாய்மானத்தை தூக்கி ஒட்டகத்துல வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனா வரைக்கும் போய்விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள், யாருமே இல்லை. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மட்டும் நிற்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. பார்க்காமல் மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். எதிர்பார்த்து கொண்டிருந்த முனாஃபிக்குகள் ஒரு கதையை பரப்பி விட்டுறாங்க. சஃப்வான் இப்னு முஅத்தலோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவறான முறையில் நடந்து கொண்டார் என்ற செய்தி பரவும். அன்புள்ள சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த சோதனை என்ற இதுதான். ஒரு பெண்ணுக்கு, கற்போடு வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு அதை தாங்க இயலாது சகோதரர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு நீங்க ஹதீஸ வாசிங்கடா, ஒவ்வொரு நாளும் நடந்த செய்தியை சொல்லுவார்கள். அவ்வளவு கவலைப்பட்டார்கள். ஆனா இதுல கவலை என்ன தெரியுமா? 3 நபித்தோழர்கள் இந்த செய்தியில் சம்பந்தப்படுகிறார். இந்த சப்ஜெக்ட பரப்பினவங்கல்ல முனாஃபிக்குகள் தான் இந்த செய்தியை பரப்புறாங்க மதீனால. ஆனால் 3 நபித்தோழர்கள், ஹஸ்ஸான் இப்னு சாமித், மிஸ்தஹ் இப்னு உசாசா, ஹம்னா பின்த் ஜஹஸ், 2 ஆண்களும் ஒரு பெண்மணியும் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க 3 பேரும் இந்த வந்த செய்திய பரப்புற விஷயத்துல ஈடுபடுறாங்க. அப்படின்னா அவங்க போய் பரப்பல, அவங்களும் இதை நம்பினாங்க. உறுதியாக யாராவது போய் சஃப்வான் அதாவது மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இப்படி செய்தி ஒன்று வந்தீக்கா என்று சொன்னா அவங்களே எப்படின்னா நடந்திக்கலாம் தானே, மனுஷன் தானே என்பது போன்று அவர்கள் பேசினார்கள். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராதின்னு அல்லாஹ் வசனம் இறக்குறான். வசனம் இறக்குகிற நேரம் ஆயிஷா நான் இந்த தப்ப செய்யல என்று அல்லாஹ் அல் குர்ஆனை வசனம் இறக்குகிற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லௌலா இது சமிஅதுமூஹு, சூரத்து நூர் 12வது வசனம், லன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. அந்த 3 நபித்தோழர்களுக்காகவே அல்லாஹ் கண்டிச்சு வசனம் இறக்கிறான். இந்த செய்தியை அவர்கள் கேள்விப்பட்ட நேரம், இந்த 3 நபித்தோழர்கள், 2 ஆணும் 1 பெண்ணும், அல்லாஹ் வல் முஃமினூன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அவர்களுடைய பி அன்ஃபுஸிஹிம் கைரா, காஃபிர்கள் வேணும்னா பேசிட்டு போட்டும், அவர்கள் நல்லதாக நினைத்திருக்க கூடாதா? அவங்க என்ன பேசிக்கணும் தெரியுமா? ஆயிஷா நாய் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் நல்லதாகத்தான் நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து வசனம் இறக்கிறான் என்றதை பார்க்கிறோம். அல்லாஹ் முடிக்கிறான், வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தோடு எப்படி பேசி இருக்க வேண்டும் தெரியுமா? இது தெளிவான இட்டுக்கட்டு என்று அவர்கள் பேசி இருக்க வேண்டும். அவங்க இப்படி நினைச்சிக்கப்படாது என்றான் அல்லாஹ் தஆலா. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினை பார்க்கின்ற நேரம் எங்களுடைய உள்ளத்துல தப்பான எண்ணம் தான் வரும், அல்லது இந்த மாதிரி எண்ணங்கள் வருகிற நேரம் ஒரு இஸ்லாமிய சகோதரனாக இருந்தால் நம்ம நல்லதா பேசணும் சகோதரர்களே, நம்ம நல்லதா பேசணும். நல்லதாக பேசி அவனை எப்படியாவது அவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர பகைத்து துருவி துருவி ஆராய்ந்து பகைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வது ஒரு மோசமான குணம். அது எங்களையே அழித்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொண்டு எல்லோரோடும் சகோதரத்துவத்தோடு நல்லெண்ணம் வைத்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர் மீது நல்லெண்ணம் வைப்போம் என்கின்ற ஒரு தலைப்பிலே அது எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ் தஆலா அதை எவ்வளவு எச்சரிக்கிறான், நாம் எப்படி பிறர் மீது நல்லெண்ணம் வைக்க பழக வேண்டும் என்பதை நாம் சுருக்கமாக பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களிடத்தில் மிகவுமே எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? எங்களுடைய வணக்க வழிபாடுகளை விட, இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துகிற நாம் சகோதரத்துவத்தை மறந்து வாழுகிறோம். பல பேரோடு பேசாமல் தப்பெண்ணம் வைத்து நாம் வாழுகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் சகோதரத்துவம் இல்லாமல் வாழ்ந்தால் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை கூட அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா உண்ட தொழுகை எனக்கு என்னத்துக்குன்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் தஆலா நீ உண்ட தொழுகையை வச்சு நீ ஒருத்தனோடு பேசாம தப்பெண்ணம் வைத்து வாழ்ந்தால் அல்லாஹ் என்கிற வணக்க வழிபாடுகளை கூட எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கிறதல்ல, கன்ஃபார்மாக இவர் செஞ்சிட்டாருன்னு எங்களுக்கு கேள்விப்பட்டாலும் அதை நம்ம மறைக்கணும் சகோதரர்களே, வெளியே சொல்லக்கூடாது. அது மானத்தோடு சம்பந்தப்பட்ட சகோதரர்களே. இன்று எத்தனையோ ஊர்களில் நாம் சமூக பேரணி செய்கிறோம், சமுதாயத்தில் அக்கறை கொள்ளுகிறோம் என்று பெண்மணிகளுடைய மானங்கள் சமூக வலைத்தளங்களில் அதாவது சாதாரணமாக கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒரு பொம்பளை புள்ள எங்கேயாவது தவறு செய்தால் அதுல நீ அவ்வளவு கரிசனை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது அல்லாஹ்வும் அவர்களும் பார்த்துக் கொள்ள வேண்டியது. என்னமோ சமூகம் எங்க போகுதுன்னு இவர் கேட்கிறாரு. இவர மகளை பார்த்தா விபச்சாரியாக பாடசாலை போகிறார், ஆண் பெண் கலந்து படிக்கிறார், அந்த வீட்டுக்குள்ள எந்த மார்க்கமும் இல்லை. சமூக பணி, சமூகத்துக்கு விழிப்பூட்ட வேண்டும் என்று ஷேர் பண்ணி திரிவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஒருவர் விபச்சாரம் செய்வதை நேரடியாக நாம் கண்ணால் கண்டாலும், ஒருத்தன் விபச்சாரம் செய்யறத நான் ஒருத்தன் நேரடியா கண்ணால பாக்குறேன், பார்த்து நான் அதை வெளியே வந்து சொன்னால், இஸ்லாமியம் அதாவது இஸ்லாமிய நாடாக இல்லாமல், இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல் நான் அதை வெளியே வந்து சொன்னால் இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா?
இவனுக்கு 80 கசேடி அடிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நீ கண்ணால பார்த்தா கூட 4 சாட்சிகள் இல்லை என்றால் உனக்கு வெளியே சொல்வது ஹராம் என்ற மார்க்கம் சகோதரர்களே. இன்னைக்கு சிம்பிளாக பெண்மணிகள் செய்கின்ற தவறு, உலகத்தில் யாரும் தவறு செய்யாமல் இல்லை. வாலிப வயசு, பாடசாலை காலங்கள் தவறு செய்வார்கள். அதை நாம் சரியான முறையில் அணுக வேண்டும், அவர்களை அணுகி திருத்த வேண்டும். சமூக வலைதளங்களில் அதை பரப்பி ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருடைய குறையையும் பரத்துகிறவர்கள், ஒவ்வொரு குறையையும் பேசுகின்றவர்கள், இந்த ஹதீஸை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருத்தர் குறை செய்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பின்னால் அதை இன்னொருவரோடு பேசுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த செய்தி ஆழமாக பதியட்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்துல ஒருத்தர் தவறு செஞ்சால் அது உங்களுக்கு இந்த ஊர்ல மட்டும்தான் பரப்பலாம். நீங்க மேக்சிமம் பரப்புறதா இருந்தால் இந்த ஊர்ல தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பரப்பலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளையில் ஒவ்வொருவரும் தனிமையில யாருமே பார்க்கவில்லை என்று எல்லோரும் செய்த பாவத்தை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் திரை போட்டு காட்டுவார். சகோதரர்களே, மறந்து விடாதீர்கள். எல்லோருக்கும் இதான் விசாரணை. பேசுகின்ற எனக்காக இருந்தாலே நினைச்சு பாருங்க, நான் செய்கின்ற குற்றம் வெளியே வந்தால் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ முடியுமா சகோதரர்களே? நான் தனிமையிலே அறையிலே செய்கின்ற பாவம் வெளியே வந்தால் என்னால் இந்த ஊர்ல வெளியே வர முடியுமா? ஒருத்தருக்கும் வரையலாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் எல்லாவற்றையும் திரையிட்டு காட்டுவார். நாங்க மட்டும் பார்க்க போறது இல்ல, இந்த ஊர் மக்கள் மட்டும் பார்க்க போறது இல்ல, எல்லா நபிமார்களும் பார்ப்பார்கள். எங்கட உம்மா பாப்பா, வாப்பா பாப்பா, பிள்ளை, இவனா வாப்பாவா உலகத்தில் இப்படி பார்த்திருக்கிறான் என்கின்ற அந்த நாளையில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சில மனிதர்களை அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து ஒரு திரையை போட்டு விடுவார். ஒருத்தருக்கும் காட்ட மாட்டார் சகோதரர்களே. நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் காட்டுவான். உனக்கு இது ஞாபகம் இருக்குதா? நீ தனிய ரூம்ல இத பாத்தியே, இப்படி நடந்திய, உனக்கு இது ஞாபகம் இருக்குதா? இந்த மாதிரி பேசினீங்க, ஞாபகம் காட்டுவான் சகோதரர்களே. வேற யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் கேட்க 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 அவன் என்ன நினைப்பான்டா, முடிஞ்சு அழிஞ்சிட்டேன், அல்லாஹ் என்ன நரகத்துலதான் போட போகிறான் என்று அவன் தன்னுடைய அழிவை நினைக்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வரஆ ஃபீ நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக், அவன் அழிந்தான் என்று அவன் நினைக்கிற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, அடியானே உலகத்திலேயும் நான் உனக்கு இதை மறைச்சு வச்சிருந்தேன். எங்கட பாவங்கள் எல்லாம் எங்கட திறமையால மறைச்சு செய்யறோம்னு நினைச்சிடாதீங்க. நினைச்சா அல்லாஹ் அதை பப்ளிக்கு கொண்டு வருவான். ஒரு சின்ன மிஸ்டேக்கால அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வருவான். நாம் தனிமையில் செய்கின்ற பாவங்களையும் மறைக்கின்றவன் அல்லாஹ் தான் சகோதரர்களே. அல்லாஹ் அதை மறுமையில ஞாபகப்படுத்துவான், அடியானே நீ செய்த இந்த பாவம், சில பேர் பாவத்தை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான் அவர்கள் திருந்துவதற்காக. எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மறைப்பான். உனக்கு நான் உலகத்தில் இதை மறைத்து வைத்திருந்தேன். இன்றைய நாளையும் இந்த எல்லா பாவங்களையும் நான் உனக்காக மன்னித்து விடுகிறேன். அல்லாஹ் யாருக்கு இந்த சான்ஸ் கொடுப்பான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய குறை உனக்கு வருகிற நேரம், ஒரு முஸ்லிம் தவறு செய்து விட்டான் என்று நீ கேள்விப்படுகிற நேரம், அவனை பாதுகாக்கிறதுக்காக நீ மறைச்சாயே, வேண்டாம் வெளியே போக கூடாது என்பதற்காக நீ அந்த முஸ்லிமை பாதுகாத்தாயே, அந்த ஒரே காரணத்துக்காக இன்றைய நாள் உன்னையும் நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஒருவரை பற்றி ஒரு குறை வருகிறது என்றால் அல்லாஹ் மறுமை நாளையில் ஒரு திரையை எங்களுடைய கையிலே ஒப்படைக்கிறான் என்று அர்த்தம். அதை நீங்க கிழிச்சு எறிகிறதும் அந்த திரையை போட்டுக்கொள்வதும் எங்களுடைய கையில் தான் இருக்கிற சகோதரர்களே. எனவே யாரை பற்றியும் தப்பெண்ணம் கொள்ளாமல், அப்படியே மீறி தவறுகள் எங்களை வந்தடைந்தாலும் அதை மறைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் வாழுவோமாக இருந்தால் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த உள்ளமாக எங்களுடைய உள்ளங்கள் மாறிவிடும். எங்களுடைய வாழ்க்கை மெய்சில் இருக்க ஆரம்பிக்கும். நம்ம மத்தவனை நல்லவன் நினைச்சால் நாங்க மேல போகலாம் சகோதரர்களே. இதை புரிந்து கொண்டு வாழுகின்ற காலமெல்லாம் நல்லெண்ணம் வைத்தவர்களாக வாழ்ந்து பிறர் குறைகளை மறைத்து வாழ்ந்து இந்த உலகத்திலும்
ஒற்றுமையாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கின்ற நேரம் நாம் தனிமையில் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மறைக்கின்ற அந்த பட்டியலிலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி.